கைஸ் ஏதோ ஆயிடுச்சு போல். ஓ ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. ம் ம் என்னங்காச்சு? ஸோ தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்சல்யூட்லி. ஏன்னா இது வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. சோலோவாக போகிறதுக்கும் கூட நம்ம கூட ஒரு கம்பெனி கூட ஒருத்தர் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். பார்த்து போங்க, டேக் கேர், பார்க்கலாம். ஓகே ப்ரோ. கைஸ் நம்ம மறுபடியும் மெயின் ரோடு வந்துட்டோங்க. போலீஸுங்க அவரு, பாவம். இப்போ நம்ம வந்து கொடைக்கானல் நோக்கி போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் இங்கேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். இதுதான் கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டு. நைஸ். இல்லைண்ணா நான் கிளம்புறேன், அவ்வளோதான். ஆப்பிள் வேலி. இப்படி இருக்கு பாருங்களேன். நான் சொன்னேன்ல சர்ச். ஆக்சுவலாக சிம்பிள். இப்போ இந்த ரோடு என்ன ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நம்ம இப்படி வந்து இப்படி மேலே ஏறணும். அந்தாண்ட போய் அங்கே சர்ச்சுக்கிட்ட போனோம்ல. இப்போ நம்ம அங்கே போக தேவையில்ல. இப்போ ஓரளவுக்கு எனக்கு இந்த ரூட்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாம். இங்கே தான் நேற்று டீ குடித்தேன், நல்லா இருந்ததுங்க. இங்கே டீ டேஸ்ட் நல்லா இருந்தது. டீ முடிஞ்ச அளவுக்கு அப்படி இதில் காட்டு மிக்ஸ் பண்ணி, இந்த ஒயிட் இல்லாமல் இதை மட்டும் மிக்ஸ் பண்ணி. இல்லை இது எல்லாமே சேம் தானுங்களா? இது எல்லாமே இல்லை, அது வேறு டேஸ்ட் வரும், இது வேறு டேஸ்ட் வரும். ரெண்டும் மூணுமே ஒன்று தான். ரெண்டும். இப்போ சும்மா ஒரு பைட் ஒன்று கொடுங்க. தலைவலி, ஃபீவர், நெஞ்சு சளி, கோல்டு அதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட வழிகளுக்கு 100 ரூபா. ஓகே பிரதர், பாய். திண்டுக்கல் போய் நம்ம ஊருக்கு போக போகிறோம். மணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. ஸோ 5 மணிக்கு இப்போ நம்ம இறங்க ஆரம்பிக்கிறோன்னா அப்படின்னா நான் வீட்டுக்கு போகிறதே ஒரு 12 மணி, 1 மணி கூட ஆகலாம் மேபி. சில்வர் ஃபால்ஸ். ஸோ தண்ணி வந்து கம்மியாக தான் இருக்குது அப்சல்யூட்லி. ஏன்னா இது வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுது. மான்சூன்லாம் இங்கெல்லாம் தண்ணி அவ்வளோ தண்ணி வருங்க, நிற்க முடியாது அந்த இடத்துல. ஓகே, பாய் பாய், கிளம்புவோம். தங்கள் வருகைக்கு நன்றி, மீண்டும் வருகிறேன்.
பைக் இருக்கிறது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா, டிராஃபிக்கில் நம்ம நிற்க தேவையில்ல, நம்ம பாட்டுக்கு அப்படியே பூந்து போயிடலாம். கைஸ் ஏதோ ஆயிடுச்சு போல். அடேங்கப்பா, என்னாச்சுன்னு தெரியலையே. ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. என்னங்கண்ணாச்சு? பள்ளத்தில் விழுந்துருச்சா? ம் 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 விழுந்து 4 நாள் ஆகுதுங்களாங்க. பெரிய பள்ளம் இது. இங்கெல்லாம் ஓட்டும் போதெல்லாம் பொறுமையாக ஓட்டுங்க, காரு பைக் எதுவாக இருந்தாலும். நமக்கு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப ஆழமான இடம், மலைப்பகுதி. சன்செட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், எங்கே தான் பெரிய பெரிய மலை, ஒரு மலைக்கு பின்னாடி இன்னொரு மலை, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி இது எவ்வளோ பெரிய மலை அப்படிங்கிறது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். அடா, இதை விட பெரிய மலை மேலே இருக்குது. இது சும்மா ட்ரெயிலர். கைஸ் நம்ம கீழே இறங்கிட்டோங்க, அவ்வளோதான். இங்கேருந்து வத்தலக்குண்டு வந்து 14 கிலோமீட்டர் இருக்குது. திண்டுக்கல் வந்து 45 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோதான். திஸ் இஸ் த லாஸ்ட் டர்ன். திண்டுக்கல் 51 கிலோமீட்டரா? நன்றி. இந்த டீ கடை தானே? இதே டீ கடை தான். இப்போ இங்கே ஒரு பிரேக் எடுக்கிறோம். ஓகே, இங்கே டீ குடிச்சிட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பிரேக் விட்றேன். அதாங்க, டீ அடித்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே போனோன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கடை தான் அன்னபூர்ணி பேக்கர்ஸ் அண்ட் டீ. அல்டிமேட்டுங்க. ஆனால் ஸோ தினேஷன் அப்படின்னு நமக்கு ஒரு நண்பர் கிடச்சிருக்காரு. இப்போ தான் இங்கே தான் டீ கடையில் பார்த்தோம், பேசினோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்கே போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றது பேசிகிட்டு இருந்தோம். அதான் அவர் வந்து திருப்பூர். ஸோ அடுத்து ஏதாவது ஒரு பிளானில் வந்து கொலாபரேட் ஆகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் பார்த்துட்டு போக வேண்டியது. அதாவது இந்த 2 பேரும் நாங்கள் போயிட்டுருக்கோம்ல, செம்மையாக இருக்குங்க இந்த ஜேர்னி. இது சோலோவாக போகிறதுக்கும் கூட நம்ம கூட ஒரு கம்பெனி கூட ஒருத்தர் வரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன் நான். அதாவது அந்த ஒரு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகிடுது. சூப்பராக இருக்குது இந்த ரைடு. இப்போ இந்த ரோடு ஃபுல்லாகவே எங்களோட லைட் வெளிச்சம் தாங்க. எங்களோட ஃபாக் லைட் வெளிச்சம் தான் இந்த ரோடு ஃபுல்லாகவே இருக்குது.
இன்னும் திண்டுக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. அவ்வளோதான். இவ்வளோ எனக்கு என்னவோ அது சீக்கிரமாக வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதாங்க, திண்டுக்கல் வந்து விட்டோம். என்ன ஃபாஸ்ட்டில் வந்தோன்றதெல்லாம் ஃபாஸ்ட்டாலாம் வர கிடையாது, பட் ஆனால் அந்த ஒரு ரிதம்லேயே வந்துட்டோம். இப்படி போகிறீங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. பார்த்து போங்க, அங்கேருந்து வந்ததே தெரியல. ஓகே ப்ரோ, இது ஒன்று மெசேஜ் பண்ணுங்க. எது ப்ரோ? அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. கண்டிப்பாக பார்த்து போங்க. டேக் கேர். பார்க்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, பாய். மேக்ஸிமம் 80 வந்து சேஃபான ஒரு ஸ்பீடு. ஆனால் எல்லா டைமுமே நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். ஒவ்வொரு ட்ரிப்லேயுமே ஒவ்வொரு விஷயத்த நான் கற்றுக்குறேங்க. ஒவ்வொரு நபர்களோட நான் வந்து பழகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிது. நிறைய இடத்துக்கு போவோம், நிறைய மக்களை சந்திப்போம், நிறைய அனுபவங்கள் இன்னும் மேலும் மேலும் கற்றுப்போம். கைஸ், நானே 80ல் போயிட்டுருக்கேன். எனக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டி பைக் போயிட்டுருக்குல்ல, அது பேட்ரி வண்டி தான். ஆனால் ரொம்ப நேரமாக நானும் சேஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. என்ன அவ்வளோ ஸ்பீடில் போகிறாருன்னு கூட தெரியல. எங்கப்பா, 1 மணி நேரம்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு போக. மணி இப்போ 12 மணி. அப்பா, போன டைம் வந்து 12:30க்கு வந்தேன். இந்த டைம் 1 மணி ஆகுது. கரெக்டாக 1 மணிக்கு நரசிங்கபுரத்தில் இருக்கணும்னு பிளான் பண்ணேன். இப்போ 12:57. இன்னும் ஒரு 3 நிமிஷத்தில் கரெக்டாக மெயின் ரோடு போய்டும். மல்லிகை கரையிலேருந்து இங்கே வர்றது 10 நிமிஷத்துக்குள்ளே தான். நண்பா, நம்ம இப்போ ஆத்தூர் வந்துட்டோம்ப்பா. 1 மணிக்கு நம்ம ஆத்தூர் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு இப்போ பசிக்குது. இந்த நேரத்துக்கு வந்து கடை எதுவுமே இருக்காது. வெற்றிகரமாக நம்ம இந்த பயணத்தை வந்து நிறைவு பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, பாய். எல்லாம் பார்த்துருங்க. டேக் கேர். ஓகே, நன்றி, வணக்கம்.